do this film. From there, my family was extended, and I feel Samudragani Anna is like my own brother, and because of him, I did this movie, and now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel everyone will realize what is an importance between the father and son bonding, and everyone will remember their father. And definitely, this film make you too emotional, and definitely you will call your father, call your appa, and say, "Appa, I miss you." So thank you everyone, and please do watch and support on Feb 21. We are coming in theaters. Thank you everyone in this journey who supported us. Thank you GRR Movies for releasing this amazingly. Thank you so much, and thank you Dhanraj Garu. Thank you Samudrakani Anna. Thank you Pramodni Garu, Moksha, each and every crew, Aripaka Prabhakar Garu, and everyone did fantastic job. Without you all the team, I'm not here, and I'm very blessed, and I need more blessings from Tamil Nadu, and I wish I want to do like authentic movies more like this in coming years. And thank you so much to all the media. Please do support us. Thank you ellarku vanakkam. Thank you. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்ட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சார். ரொம்ப அருகாமையிலேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தம்பிராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிக்கும் தலைக்கூத்தல். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். பாருங்க கார்த்திக், எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்கத் தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார், அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவாண்ணா ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி ஃப்ராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேலே போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி. சில்வா மாஸ்டர் அவர்களை கிடைக்கிறோம். வந்துட்டீங்களா? வாங்க. சில்வா மாஸ்டர் என் தம்பி, என் நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி பாரு, அதுலேயே பாரு, சித்திரை செவ்வானம்னு ஒரு திரைப்படம். அதாவது தம்பியோட முதல் படைப்பு. ஃபைட் மாஸ்டர் கதை சொல்கிறாருனோன்னு ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு. காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இறைவனுக்கு நன்றி. சில்வா ரொம்ப நன்றி சில்வா, தேங்க்யூ. அப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. இவன் சாரகேஷ், இவன் கௌஷிக், 3 பேரும் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000 ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணும்போது அங்கேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு புள்ள கிடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட பார்ப்பது. அப்புறம் நடிகர்கள். அவன்
அவன் இப்போ ஒரு பிள்ளையா இருக்கான் தன்ராஜ், அவன் ஒரு தம்பி, அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. கல்வி கண் திறந்து வைத்த சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடை முழுவதும் இயக்குனர்களை இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே என்ன பேசுறதுன்னு தெரில. கணி சார் நேற்று வந்து அன்பு நாளைக்கு ஈவினிங் நான் நடித்த ஒரு படத்துடைய ப்ரீ ஈவெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொன்னார். என்ன படம் ஏதுன்னெலாம் கேட்கல, சரி சார்னு சொல்லி சொன்னேன். இப்போ நிற்கிறேன். இதான் நான். இது வந்து சாருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப். இது கண்டிப்பாக இது தொடரும். வந்த பிறகு தான் இந்த படம் ராமம் ராகவம் அது தெரிஞ்சுது. பார்த்தேன். உண்மையிலே எல்லோரும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா கன்வியாக இருந்தது. எமோஷனலாக கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெற்றி பெறும் அந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். படம் ஓடுது ஓடலைன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் இவர் கணிசா இருந்தாருன்னா படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் நல்ல படம், கண்டிப்பாக ஓடவும் செய்யும். ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் கூடவே வருவது உண்மையான நண்பன். அப்படி தன்ராஜுக்காக தோள் கொடுக்க வந்திருக்கும் உண்மையான நண்பன் ஹரிஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திரக்கனி அண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சாமே ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலேயும் அப்பாவாக அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மனசில் வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசில் அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகவும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டாக இப்போ சொன்னாங்க ஒரு இதில் ஃபங்க்ஷனில், நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்ணுறாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல வாயில கொடுக்கட்டும்ண்ணா. தேங்க்யூ. கனியிலிருந்து ஒரு மாணிக்கத்தை கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கல்லா இருந்த இந்த மாணிக்க கல்லை மாற்றினது கணியன் தான். அவருக்கு இந்த சமயத்தில் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாழ்வு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கெல்லாம் அவரால் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த சமயத்தில் நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டேன். நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன புரிஞ்சுக்க, கதையில் இருக்கிற உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு. அவர் அண்ணன் நாங்கள் சொல்லுவேன், அவர் என் அண்ணன் சொல்லுவார். நடுவில் வந்து தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள. மொத்தத்தில் வந்து அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை. எல்லாரையும் கையை பிடிச்சு அப்படி படுறது அப்படி தூக்கிட்டே போவார். எவ்வளவு நாள் எவ்வளவு வெயிட்டுனாலும் நான் தூக்கிட்டு போறேன், நான் உயரப்பட மட்டும் இல்லாமல் எல்லாரும் உயர கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்குது. ராமம் ராகவம் பார்க்குறப்ப எல்லாருமே அவங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இந்த ட்ரெயிலர் இப்போ தான் பார்த்தேன். பார்த்தோன்னா வந்து அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் சடனாக முன்னாடி வந்துட்டு போனார். இதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது. எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவாக மாற்றுறது அண்ணனோட படங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். நாமும் ராகவம்
நாமம் என்றால் புகழ். வைணவர்கள் அதிகம் பயன்படுத்துகிற புகழ் என்ற வார்த்தை நாமம். ராகவம் என்றால் மகன். குறிப்பாக அதான் நாமம். நாமம் அதாங்க ரெண்டு ஒன்று தாங்க. கல்வத்தில் இது என்ன எங்க ஊர்ல நாமம் சொல்லுவோம், ராமன் சொல்லுவது என்ன இது? அதுக்கு அர்த்தம் அதான், புகழ் அல்லது பெயர். ராகவம்னா மகன். குறிப்பா வந்து ராகவனுடைய மகனை ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது. இன்னும் சொல்ல போனா, இன்னும் உள்ள போனோம்னா நீங்க தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க. அசுரர்கள் எல்லாம் பட்டம் போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்க தாயா யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான். அதனால எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12-13 வயசு வரைக்கும் அவனுக்கு பெண் குரல் தான் இருக்கு. அதனால அவன் பெண்மையாக தான் இருக்கிறான். அதனால ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோ என்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்கு. ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாபெரும் தவம். அவ்வளோ சீக்கிரம் நீங்க அந்த கருணையான இடத்த நீங்க அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவம். அது குறிப்பாக உங்க முகம் 40 வயசு பிறகு உங்க தந்தை முகமா மாறும். இப்போ நான்லாம் என்னுடைய அம்மா முகம் உள்ளவன். சின்ன வயசுல என்ன சின்ன வயசுல எங்க போனாலும் அமிர்தவள்ளி பையனான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் எங்க அம்மா முகமா தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக என்ன வடிவேல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த 40 வயது பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு. அது மாபெரும் ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்ப நீங்க சோஷியல் சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்மை கலக்கும் போது அவன் வந்து தந்தையா மாற முடியும். அது வரைக்கும் தந்தையா தான் இருப்பான். அவனுக்கு பெண்மை கலக்கும், அன்பு சேரும் போது அவன் தந்தையா மாறுவான், முழு தந்தையா மாறுவான். தந்தையினுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராலையும் அது முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான். வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளவு வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தருதராசனும் அவ்வளவு கஷ்டப்படுறான். ஏன்னா சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வாழ்நாள் பூரா தந்தைகள், நல்ல பிள்ளையை பெற்றவனும் சரி சுமாரான பிள்ளையை பெற்றவனும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தம் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனால் சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைந்து மகனுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. தன் மகன் வந்து அவன் அளவுக்கு ஜெயிக்கவே முடியாது. பெரிய வெற்றி அடைந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனா ஜெயிக்கலாம், நல்ல பேர் எடுத்து ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன் தான் அந்த பேரை கிடைக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம். அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைந்தது அப்பா அப்படின்ட்டாரு. இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமா நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்றாங்க காந்தியை. அவர் என்ன சொல்றாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதல, நான் தான் எழுதணும். ஆனால் இந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னோர்கள் எழுதுறாரு. தன் புகழை பாடுவது. ஒரு சுயசரிதையில் என்ன இருக்கும்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றது தான் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமாக இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்றாருன்னா, என்னுடைய சத்தியங்களை, உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன். அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சத்திய சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க. அது ரொம்ப காமெடி புக்கு, ரொம்ப ஹியூமராக தான் காந்தி எழுதியிருப்பார். நகைச்சுவையினுடைய உச்சமாக இருக்கு. அதில் ரொம்ப மனசை வருடும் ஒரு காட்சி இருக்கு, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 14 வயசு இருக்கும். அவர் வந்து நிறைய சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார். பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பார். புலால், அதாவது அவங்க வந்து வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாரு, தெரியாமல் நான்வெஜ் சாப்பிடுவார். அப்புறம் வந்து திருடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால்
அவங்க அப்பா படுத்த படுக்கையாக தான் இருப்பார் அப்பெல்லாம் அந்த 14 வயசில். அவங்க வீட்டில் ராமாயணம், துளசிதாசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையிலும் சாயங்காலம் படிப்பார். இப்போ காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் அமைக்க விட்டுட்டு அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பற்றி டெய்லி கேட்குறாரு. ஆனால் இவர் டெய்லி தப்பு பண்ணுறாரு காந்தி. இவருக்கு என்ன தோணிரும்னா, ஐயோ டெய்லி இவ்வளோ ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்குறோம், மகனுடைய கதையை, ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோம்னு இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையாக இருக்குது, ஆனால் டெய்லி நான் தப்பு பண்ணுறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன், நான் வந்து புலால் உண்றேன், நான் வந்து திருடுறேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணால் ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும், காந்தியினுடைய அப்பாவுக்கு. யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பாரு. பார்த்தா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பையன்கிட்ட இருந்தா வீட்டில் இருந்து எதுக்கு நம்ம கிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிடுவார் காந்தியை. 14 வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான். இப்போ அவன் எதற்கு அந்த லெட்டரை பிரிப்பார். பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார். அவன் மூளையில் நின்றுட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இப்போ காந்திக்கு என்னன்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்க போறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தை படிக்க காந்தியினுடைய அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே படிப்பார். அதை அழுதுகிட்டே படிக்கணும். காந்திக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்தி அழ ஆரம்பிச்சுவார். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தி. இப்போ காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு. நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ட்டு நான் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம். என்னுடைய தந்தையினுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுகிறார். அப்போ தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ அழுதிங்க? ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்ன்றான். நம்ம எப்போ அழுதான்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் போன்றது. ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாயிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம், முடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கு, அவன் உங்களை வந்து அடிப்பான். மனசால் நினைங்க இந்த இடம் நல்லா சரியாகணும்ட்டு, கால் கடவுள். நீங்கள் போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்ணுறது? கால சூழ்நிலை. அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வாழணும்னா முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டாக்டர் தன்ராஜ் மாபெரும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறையா பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தை நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசரு, துபாயிலேருந்து வந்திருக்காரு. அவர் நிறையா படம் பண்ணி நிறையா பேரை அவர் தந்தையாக இருக்கணும், நிறையா பேரை வாழ வைக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணோம். கன்னியண்ணனை பற்றி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பற்றி நிறையா பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதில் என்னன்னு கேட்டால் நமக்கு எதுவும் நம்ம தெரியுமா? நானே ஒரு கடவுள், நான் எதுவும் கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில கனியன்ற ஒரு மாபெரும் மனிதன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதுலையும் அவர்களுடைய ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவரை பெருசாக பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா உங்க மனசுலையும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம். மலையின் இயக்குனர் கோபி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மணிமாறன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கனி சார் நினச்சிருந்தோன்னா மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம். அவருக்கு தெரியாத இயக்குனர் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சார்
அவருக்கு மனசுக்கு நெருக்கமான அவர் நடித்த படங்களில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னுட்டு எங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி இருந்தது. நன்றியும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் சார் வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னா அது வந்து ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கா கமர்ஷியலாக இருக்கணும்னு மட்டும் அவர் யோசிக்க மாட்டார். அது சமூகத்துக்கு எந்த வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு முதல்ல பார்ப்பாரு. அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த தாட்டுமே கிடையாது, ஓகேன்றாரு. இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள், நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு கதையாக சொன்னேன். கேட்ட உடனே இதுக்கு முன்னே ஒன்றுமே இல்லை சார், நான் கேட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு பண்ணார். இதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. மீண்டும் அதெல்லாம் நிறைய தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எனக்கு விஐபி முதல் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதனோட பாதி இம்பேக்ட் இருக்கு. என்ன கொஞ்சம் ஹியூமர் இல்லை, ரொம்ப சீரியஸாக போகுது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும், தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். நேசம் கொண்ட நெஞ்சம், நினைவு சேகரிப்பில் சமுத்திரத்தில் ஒரு அண்ணனின் பயணம், வினோதய சித்தம், வெற்றி கூட்டணி, தம்பி ராமையா அவர்களை பேச அழைக்கிறோம். தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் ராகவம் கரெக்டாக சொல்கிறேன்னா? ஆமாம், அது தம்பி கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, இப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளையானை, சங்கத்தமிழர், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்க கொடுத்துட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அவருக்கு நிச்சயம் 80ல் அவர் 90 நல்ல கண்ணையா வாழ மாதிரி வாழ்வார். அப்படி வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்த கதை தந்தை மகன் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவர் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சாதாரணமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வு இது. நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம். பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையில் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட்டாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. ஸோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுறேன், நீ என்ன பேசுறது தம்பியார் கூப்பிடுச்சு. இந்த ஃபீல் கூட்டுன்றாங்க. ஃபீல் கூட்ட முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்ல யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு ஃபீல் குட். ஓ
புராணம் தான், ஆனா எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர்னு கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சிவா சொல்லி என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில் அடியான். வில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்படுத்த கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்துடன் அந்த வில்லை எடுத்து பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் கேட்கிறான், ராமா நீயா இதை எழுதாய்? நீயா இந்த பரிச்சல்? இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாய் போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ? நீ இந்த பரிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌனத்தை யார் சுமப்பா? தகுதியில் வந்து வந்துடப்படுறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அந்த வசனங்கள் போடுறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ. நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி. நான் குரங்கு இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சன்னு உனக்கே தெரியாமலே செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கி உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுவேடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. அவரை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதன் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுதே இன்னொரு சபம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை, நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுப்ரீமே கொஞ்சம் போதவசரம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில அவன் மேல இதே மாதிரி பணத்து ஒண்ணு. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்கிட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டான் அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணான். இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்கவே. சில்வா அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்க மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல, ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்பு கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன், ஒரு ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவாங்க. ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அது அப்புறம் போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோம்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாத்திச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர்லாம் மாற்றி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க காரணம் சொல்லணும்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார். என்னை வந்து ஒரு சாஃப்டான மனுஷனாக இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான். நிஜமாக தான். எங்கள் வீட்டில் கூட என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கே முதல்ல என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி
அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன். அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அண்ணன் கணியண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படமோ ஒரு சில டைரக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க. யாரும் கூப்பிட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்லா வாழணும், ராமனாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்கே கூட போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ கண்ணண்ணா, தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்த எல்லா டைரக்டருக்கு நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கண்ணண்ண படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்கள் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராமம் ராகம் படம்ல உங்கள் ரெஸ்பெக்டெல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பாக அது மட்டும் நான் சொல்கிறேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்லா பண்ணால், ஒரு புது டைரக்டர் நல்லா பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படம் அந்த மட்டுக்கே க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தால் நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க, நல்ல நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் బాధ్యత. అప్పుడు మై డిఓపి అండ్ మై ఎడిటర్ మార్తాండ కే వెంకటేష్ గారు, మై ప్రజెంటర్ ఆరిపాక ప్రభాకర్ గారు అండ్ ఎవ్రీ వన్, தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபஸ்ட்டு 21st ரிலீஸ் அப்போ தியேட்டரில் பார்த்தா இப்படி தான் இருக்கணும் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஐம் வெரி சாரி, எதனா நான் தப்பாக பேசினேன், மன்னிச்சுங்க. நீங்கள்லாம் நான் ஹைதராபாத்தில் பார்க்குறேன், எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்டு மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடுவாரு வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்தில் ராமுடு என்ன சொன்னால் அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இது ராமாயணம், அது ராமம் ராகவம். அண்ணன் இல்லாமல் நான் இந்த படம் ட்ரீம்க்கே வராது. எவ்ரி டைம் நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் அண்ணனுக்கு, இவ்வளோ டார்ச்சர் யாரும் இந்த டைரக்டர்ஸ் யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் க்ரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் பண்ணுறா, ஆனால் வீட்டிலனே பண்ணுவாங்க. அப்போது அவ்வளோ டார்ச்சர் என்னென்னு, ஆனால் கெஸ்ட்டு தெரியும் எனக்கு, நான் எங்கே பேசணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் அரே 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன். நான் எதுக்கு இவ்வளோ காதலைன்னா, என் மேலே இருக்கா இல்லை ப்ரொடியூசர் மேலே இருக்கா, அதில் படத்து மேலே இருக்கு, அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு ஒரு அண்ணன் மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணன் தான் லாஸ்ட்டு அண்ணன் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்படியே ஃப்ளைட்லேருந்து அப்படியே கை இது பண்ணிட்டு வீட்டு வரைக்கும், வீட்டிலேருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணன் தான் எனக்கு பேக் சைடில் இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை, பட் இப்போ இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோவில் அந்த ரெட் கலர். அப்போ ரெட் கலர் இஸ் சன் and father blood relation color. That's why I put it at red. Then faces. Appa shadow than his son. That's why the two faces. That sign. அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராம ராகம் வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது ஃபெப். சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்டிலும் இருக்கணும், இருப்பாங்க. பட் இந்த ராகவா எந்த வீட்டில் கூட இருக்கக்கூடாது. அதான் இந்த படம். தேங்க்யூ மை மியூசிக் டைரக்டர் அருண், எவ்ரி ஒன். இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ அம்மா. நல்ல நல்ல படம் தமிழில் கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. அம்மா தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இப்போ இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு, அது மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேலே சக்ஸஸ் என்ன இருக்கும்? நான் சக்ஸஸில் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமராகும். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலேதோ உங்களுக்கு தெரியும். அது படத்துலன்னே பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் ஃபோன்லன்னு பேசிட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஒரு ஐ திங்க் ஒரு 18 வெர்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியாக இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்கள் பார்த்த சாங் யுகபாரதி சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், பட் நான் விசுவல் மட்டும் ஃபஸ்ட்டே நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்லை இதுக்கு. நான் என்ன யோசிச்சனோ அதை விசுவல் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்கள் அது ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார். அப்போ மியூசிக் பண்ணல நினச்சேன். அப்போது சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்கள் வீட்டில் இருக்குது, அது பார்த்து நீ ட்ரை பண்ணுற, எதுக்கு வெளியே போகிற, அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாமி போகலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஓட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே இருந்தால் எல்லோரும் 21st தியேட்டருக்கு வந்து பிளெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம். அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும், பார்க்க முன்னே நல்லதா இல்லையான்னு வேண்டாம். பார்த்துட்டு நல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாமல் இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தமிழ்நாட்டில் ஜிஆர்ஆர் ரகு சார் நல்ல தியேட்டர் கொடுப்பான்னு சொன்னாங்க. நல்ல தியேட்டர் கொடுங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதுக்கானா துபாயிலேருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறா சார். இங்கே காசு இங்கேயே இருக்கணும். ப்ளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது. ஓகே, யார் அங்கிருந்த ஆளோ யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும்னா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பி தயார் பண்ணணும். அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எதனா தப்பாக பேசினா மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெருமைமிக்க இயக்குநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் அதற்கான என்னோட மாலை வணக்கம். ராமம் ராகவம் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் கனியண்ணன். கனியண்ணனோட நடிப்பை பார்த்து எத்தனையோ படங்களை பார்த்து போயிட்டேங்கிறேன். அவரோட வேலையில்லா பட்டதாரி படத்தை நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன். அப்பாவை பிடிக்காம யாரும் இருக்க மாட்டேது. நானும் அப்பாவை இழந்துவேன். அப்பாவோட உணவுகளை இன்ன வரைக்கும் நேசிச்சுட்டுருக்கிறேன். அவரோட அப்பா படத்தை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதே மாதிரி ஒரு உணவுபூர்வமிக்க ஒரு ராம ராகம் படத்தை பண்ணதில் பெருமை மிக்க சந்தோஷப்படுறேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல படம் தேட்டரில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறோம். 2 பெரிய படங்களுக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுறோம். தேட்டருக்காரங்க நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. அதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதை நல்லபடியாக சேர்த்து நல்லபடியாக வெற்றி பெற செய்யணும்னு அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை கணிசாரால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்கள்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் இப்போ தான் சாரோட ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்குள்ளே என்னையும் அவர் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு நான் தகுதியானவனை நான் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஃபீல் குட் டைரக்டர்ஸ்
நடுவில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ரெண்டாவது, இது ஏன் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு கூட்டமாக இருக்குன்னா, நான் வந்து ஒரு டூயட் மூவிஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய நண்பர் படம் முடிகிற டைமில் அவன் சொன்னான், இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது அவர் சொன்னது, படத்தில் வந்து எப்பயுமே வெற்றியான போது தான் வந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. ஒரு படம் தோல்வி அடைந்தால் அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி அதுக்கப்புறம் மீட் பண்ணுறது, பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, பழகிப்பாங்க. பட் அந்த ஒரு சக்ஸஸ்னால வரக்கூடிய ஒரு தான் வந்து உண்மையாக எல்லோரும் சேருவாங்கன்னு சொன்னார். அதை வந்து கண் முன்னே உடைத்தெறிந்த ஒரு மேடையாக தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி சார் நினச்சா யாரை வேணால் கூட்டிகிட்டு வர முடியுன்றதுக்கு நடுவில் அவருக்கு பிடிச்ச கதைகள், அந்த படைப்புகள், அதனால மட்டுமே நான் வந்து இந்த கூட்டத்தை நம்புறேன்னு கூட்டது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து கனி சாரோட நான் எப்படி இணைந்தேன்றதை நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே உங்களுக்கு கனி சார் பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் ஏன் படம் வரணும், இப்போ நம்ம வந்து படம் வரணும்னா உடனே நம்ம யோசிப்போம். சில பேர் சொல்லும்போது இவர் சொன்னாருன்னா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து போகிறவங்க தான் ஜாஸ்தி. அது ரெவ்யூஸாக இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சார் வந்து ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்தாலே அதில் ஒரு விஷயம் இருக்குன்றதுக்கு இது இந்த மேடை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதில் வந்து நான் சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நிறைய பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பல தடவை ட்ரை பண்ணி சரி ஒரு மாதிரி ஒரு அலுப்பு தட்டும்போது தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலிமா நான் வந்து சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் எல்லாரும் வாங்குவாங்க ஸ்கிரிப்டை, அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்களான்னு ஃபாலோ பண்ணுறதுக்கே பல நாட்கள் ஆகும். ஸோ அதனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சார். அவர் வந்து ஒரு வேளை படிக்கிறதா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார்னு ஒரு திமிரோட தான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் வந்து இமெயில் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரின்னு இமெயில் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு கனி சார் ஃபோன் பண்ணார். கார்த்திக், நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண சொன்னீங்களா, என்ன விஷயம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ ப்ராம்ப்டாக கேட்குறாரு. இல்லை சார், இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பத்தில் ஒரு 30 பேஜஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் அதுக்கான காரணம் வந்து லேட்டாக புரியும், அதனால் நீங்கள் முழுசாக படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோதான் சொல்லணுமா அப்படின்னு. அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் எப்போது நம்ம வந்து ஃபோன் பண்ணி அவரை தான் கேட்க முடியும், கனி சார் டைரெக்டாக பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி நான் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டில் இருந்தேன். எக்ஸாக்டாக 3 hours. காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஈவினிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 o'clock ஆகும்போது அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து, அந்த படத்தை நான் என்ன தீம்னு நினச்சி எழுதினேனோ அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஹலோ கூட சொல்லலை, அதுதான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசினோம். அந்த முடிவில் வந்து என்னால் நம்ப முடியல அவர். ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்து யாருமே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு படித்து அதை இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அந்த கதையோட தீம் என்னவோ அதை சொன்னது இது எதுவுமே வந்து எனக்கு கொஞ்ச நேரம் நம்பவே முடியல. அதுக்கு பிறகு நான் கடைசியாக அந்த ஃபோன் காலில் கேட்டேன், சார் கன்ஃபார்ம்டாக நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாரை நான் இந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் சாரை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்க கிட்ட அடிக்கடி கேட்டுவேன், சார் நான் வந்து சாரை பார்க்கணுமா, பேசணுமா, ஒரு வேளை நான் ஏதாவது டச்சில் இருக்குமா, எப்படி இது இவருக்கு ஞாபகம் இருக்கும்? ஏதோ ஒரு ஃபோன் கால் தானே. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் சாரை பார்க்கவே இல்லை, அவரோட ஃபோன்லேயும் பேசினதில்லை, பழகினதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னு சொன்னாலும் ஒரு நாள் எனக்கு வந்து இன்வெஸ்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ரெடி சார் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க மூலிமா சொன்னேன். வர சொன்னார் சார். இதற்கு நடுவில் நான் படத்தை சார் படித்ததுக்கு அப்புறமா இந்த 2 வருஷத்துக்குள்ளே சார் வந்து வினோதித்தம் பண்ணிட்டாரு, தெலுங்குல போய் ஒரு மெகா ஸ்டோரோட படம் டைரக்ட் பண்ணிட்டாரு, பல பெரிய இயக்குநர்களோட பண்ணுறாரு. இப்போ இவரோட லெவல் ஆப்வியஸாக மாறிட்டே இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சார் வந்து அந்த சொன்ன வார்த்தை, நான் இதை பண்ணுறேன்னு சொன்னது, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக வளர்ந்திருந்தாலும் கரியராக அதை பொருட்படுத்தாமல் அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ நான் இந்த படத்தை பண்ணுறேன்ற அதில் ஒரு மாற்றமே இல்லை. அந்த சொன்ன சொல் ஒரு பானம், ஒரு வார்த்தை, இதுதான் ராமருடைய ஒரு பெரிய ஒரு டேக்லைனாக சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமான ஒரு மனிதராக நான் உங்களை பார்க்குறேன் சார். அதுக்கு பிறகு இப்போ சாரோட படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே என்னை இங்கே கூப்பிடணும்னா அவருக்கு அந்த
சொல்ல என் மேலே நம்பிக்கைன்றதை விட அந்த சொல்ல வந்த கருத்து மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த கருத்தை நம்பி படத்தை எடுக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் என்னை இங்கே கூப்பிட்டு இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சரி ராமம் ராகவம்ன்ற படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். உடனே இதில் வந்து அப்பா சொன்னதை கேட்காத ஒரு பையனாக இருக்கான். ஏன்னா இது ராமாயணத்துக்கு மொத்தமாகவே ஆப்போசிட்டாக இருக்கு. இது மாதிரி ஒரு டைட்டில் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ராமர் வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40-50 அரசர்கள் அதற்கு முன்னாடி இக்ஷ்வாகு குலத்தில் வாழ்ந்திருக்காங்க. இந்த குலத்தில் வந்து உதித்த ஒரு முக்கியமான ராஜா வந்து சகரன். அந்த சகரனுக்கு வந்து அஜமஞ்சஸ்னு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் தர்ம பாதையில் நடக்கலை, எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் பண்ணுறான். அந்த பையனை வந்து ஊரை விட்டு துரத்திடுறான். ஆனால் அதுக்கு கூடயே சில கசின்ஸ் எல்லாம் பிறக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 60,000 பேர் இருக்காங்க. அந்த மனிதர்கள்லாம் ஏதோ ஒரு முனிவரோட சாபத்தினால வந்து சாம்பல் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு குலத்தை ராமர் பிறக்கிறதுக்கு இது ஒரு 13 ஜெனரேஷன் முன்னாடி ஒரு பையன் வந்து அப்பாவோட பேச்சை கேட்காம வழி தவறி போயிடுறான். அதற்கு பிறகு அந்த குடும்பம் வந்து திரும்ப வர்றதுக்கு அதுக்கு அடுத்து 3 ராஜாக்கள், திலீபன், அம்சுமான், பகீரதன்ற கதைகள்லாம் வந்து பகீரதனால கங்கை வந்து பாரத தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு மோட்சம் அடைந்து அந்த குலம் வந்து திரும்ப வந்து மாறுது. அப்போது ஒரு பையன் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து தன்னுடைய அப்பா நினைத்ததோ இல்லை தர்மத்திலேருந்து விலகினான், அவர் சொன்ன மாதிரி ராகவன்ற ஒரு பையன் வந்து இருக்கக்கூடாது எந்த வீட்லேயும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த பையனை திரும்ப வந்து என்னைக்கா ஒரு நாள் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணுன்ற அந்த முயற்சி வந்து எல்லா அப்பாக்களும் தினம் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால தான் அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டரை சார் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அந்த 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 பலவிதமான டைமென்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கும் ஆக்சுவலாக ராமாயணத்துக்கும் ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு அப்பா வந்து கண்டிப்பாக என் லைஃப்பில் எப்படி வேணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஆனால் தன் பையனை வந்து நல்லா வளர்க்குறத அந்த இடத்துல மட்டும் தோத்துட்டான்னா எந்த வெற்றிக்கும் அது சமமாகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம், ஒரு முயற்சி, இது பசங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னோட இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது, நான் அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு படமாக இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார். அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை. எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிகிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்கு வேண்டிய செஞ்சிடணும்டா. ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்றைக்கி சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அதை அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக வந்து சேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அவர் வந்து இப்போ சொன்னார், அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றது நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல் தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். அது குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கணியனை நேர்காணல் செஞ்சுருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறத பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரைஞ்சு மனுஷனாக வாழ்கிறதுக்கான வழியை போட்டு கொடுக்குற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி எனக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமேன்னு கணியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கணியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன உடனே ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்றாரு, நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஸ்டேஜில் அமர்ந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், டேலண்டடான டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. இந்த கடைசியாக பேச வந்தால் பெரிய பிரச்சனைங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து என்னோட ஆக்டிங் டீச்சர் எனக்கு சொன்னது. அவர்கிட்ட ஆக்டிங் கற்றுக்க போனப்போ அவர் சொன்னது, ஜேபி, நான் வந்து உனக்கு பெருசாக ஒன்றும் கற்றுக் கொடுக்க முடியாது. 80% உன்னோட மனிதம், 10% உன்னோட டேலண்ட், இன்னொரு 10% உன்னோட உழைப்பு அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போது புரியல. பட் இந்த ப்ராசஸ் நான் வந்து தலைக்கூத்தல் படத்தோட கதையை வந்து சமுத்திரகனி சாருக்கு சொன்னேன். அன்றைக்கி அவர் லென்ஸ் கூட பார்க்கல, என்னோட புது பட இயக்குனராக தான் பார்த்தாரு. எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் கதையை கேட்டார். கேட்டு முடிச்சு சாதாரணமாக எல்லாரும் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சார் அப்போவே வந்து, ஜேபி நான் பண்ணுறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த ஒரு மொமெண்ட்டில் எனக்கு அந்த கிடைச்ச ஒரு ஃபீல் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோட சார் சொன்னது 80% மனிதம், 10% டேலண்ட் அண்ட் 10% உழைப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போயே நான் நினச்சேன் என்னோடய கேஸ்டிங் கரெக்டாக இருக்கும். அது நான் வந்து சினிமாவில் பார்த்தேன். தலைக்கூத்தல் வந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அதை நான் பார்த்தேன். ஒரு ஆக்டராக அவர் எப்படி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட டேலண்ட் எப்படி வருது, அந்த மனிதத்தோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உணர்வுகளை அவர் எப்படி உள்வாங்கி அதை அந்த மொமெண்ட்டில் கொடுக்குறாருன்றது நிறைய இடத்துல நான் பார்த்து வேந்திருக்கேன். தலைக்கூத்தல் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். ஆக்சுவலாக கண் கலங்க வச்சுருவாரு. அதை பார்த்தாரா நாங்கள் ஷூட்டிங்கில் நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம். ஒரு சீனில் லைவ் சவுண்ட் போகுதுன்றதுனால எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஷார்ட் முடியிற வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் காஃப் பண்ண ஆரம்பித்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் சீனில். ஸோ அண்ட் தலைக்கூத்தல் எல்லாரும் மறந்து இருக்கிற இந்த டைமில் திடீர்னு என்னை கூப்பிட்டு, ஜேபி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பெரிய என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவரோட மனிதம் தான். அண்ட் அந்த மனிதம் தான் அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதுதான் அவரோட டேலண்ட்டும், அதுதான் அவரோட உழைப்பும் எல்லாருமே. அப்புறமா ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு தன்ராஜ். எனக்கு என்னோடய லென்ஸ் டைம் ஞாபகம் வருது. நானே ப்ரொடியூஸ் பண்ணேன், நானே நடித்தேன்.
அண்ட் டெஃபினட்டாக இங்கே உங்கள் முன்னாடி நான் பேசியிருக்கேன். அண்ட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. லென்ஸ் இப்போவும் லென்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் மீடியா தான். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் முயற்சி ராமம் ராகவத்துக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. டெபு ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களாம் நடக்க தெரியாத குழந்தைங்க மாதிரி தத்தி தட நடக்கும்போது ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் இருந்தால் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படி ஒரு ஆள் அப்படின்னா கணியன் தான். கதை படித்து முடிச்சோன்னுமே சொல்லுவார் அண்ணன் சொன்னார், இல்லை இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும்டா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் வந்து ரொம்ப கிளியராக கைட் பண்ணார், ஹெல்ப் பண்ணார். நம்ம எழுதின ஒன்று வந்து உயிர் கொடுத்து அதை அவர் தங்கராஜா பர்ஃபார்ம் பண்ணி காட்டும்போது தான் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நிறைய நேரம் மானிட்டர் பார்க்காம அவர் நடிக்கும்போது கீழே உட்காந்துட்டு அவரை நான் பார்ப்பேன். ரொம்ப லாஸ்ட் மினிட்லலாம் ஒரு 2 பேஜ் டயலாக் எடுத்து கொடுப்பேன் நான். என்னடா இவ்வளோ கொடுக்குறேன்னா திட்டுவார். ஸோ அதையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. என்னை நிறைய நேரத்தில் வந்து பிரமிக்க வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் உங்களையும் கண்டிப்பாக சூப்பராக சேஃபாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அண்ணன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாதர் மெட்டீரியல். அண்ணன் கிட்ட வந்து அப்பாவுக்கான அன்பு பயங்கரமாக கொட்டி கிடக்கும். அதை அண்ணனா வெளிப்படுத்துவார், அது ஒரு நண்பனாக வெளிப்படுத்துவார். அவர் உலகமே வித்தியாசமான உலகம். அவரும் சுப்பிரமணியம் சிவாவும் சேர்ந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருப்பாங்க. நான் ரொம்ப நாள் கன்ஃபியூஸ்டாக கேட்டிருக்கேன், என்னண்ணா நீங்கள் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கீங்க, இதில் யார் அண்ணன்லாம் கேட்டிருக்கேன் நான். அது அப்படிதான் நான் அண்ணன், அவர் எனக்கு அண்ணன் சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு என்னை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கு இவ்வளோ ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கட்சி நான் இந்த அளவுக்கு இது பண்ணேன், ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கண்ணியன் ரொம்ப முக்கியமான காரணம். அதனால் அவருக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரியும் நான் நன்றி சொல்றது கேட்டுக்கிறேன். ராமம் ராகவும் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பங்காளிக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்குமே எங்கள் நண்பர்கள், அதாவது அங்கிருந்து ஆரம்பிப்போம், நண்பர்களுக்கெல்லாம் காவலன், ஒரு காவல் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எது ஓவர் டோஸாக இருக்கு. முந்தா நாள் கூட ஒரு நண்பர் ரொம்ப கெட்டாமல் இருக்கும்போது பெரிய உதவி பண்ணார். கோடியா கனி வந்து தமிழ், தெலுங்கு, இந்தியில நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காசெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உதவி தான். அந்த உதவி பண்ணி எனக்கும் சரி நண்பர்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாருடைய பர்த்டே, அவரை பார்க்க போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் இவரை என்னை பார்த்த உடனே கேட்குறாரு, உங்க பங்காளி எப்படி இருக்காரு, அதாவது அண்ணன் எப்படி இருக்காரு. அவர் பேச்சிலேயே அண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய ரெஜினி முருகன் படத்துக்கும் டான் படத்துக்கும் பங்காளி அப்போ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். டான் படத்தப்பெல்லாம் நான் தான் போய் பேசினேன், இந்த மாதிரி சிவகார்த்தி ஒரு படம் பங்காளி பண்ணி கொடுப்பாங்களே, என்னடா சொல்கிற, இந்த மாதிரி நல்ல கேரக்டர் பண்ணு பங்காளி அப்படின்னு. ஆக்சுவலாக ரெஜினி முருகன் படத்தில் என் பங்காளி வந்து வில்லன் கேரக்டர் பண்ணவே மாட்டேன்டார். அந்த கதையை கேட்டுட்டு சிவா சாருக்காக பண்ணி கொடுத்தாரு. டான்ல அதே தான், பாதி சம்பளம் வாங்கினார், கேட்ட சம்பளம் ஒன்று. அதே மாதிரி எல்லா படத்துக்கும் சரி, எல்லா தம்பி சொன்ன மாதிரி புது இயக்குநர்கள் எல்லாருக்குமே வருவாங்க, புது தயாரிப்பு வருவாங்க, சம்பளம் ஒன்று பேசுவாங்க, கொடுக்கும்போது பாதி கொடுப்பாங்க. பரவாயில்லடா போட்டுண்டா, நம்ம சினிமாவில் இருக்கணும்டா பங்காளி, இருந்துக்கிட்டே இருக்கணும். அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அவர் நடிகர் கிடையாது, அசனேட்டராக இருப்பார், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட ஒரு அன்பு இருக்கலாம், ஆனால் இவருக்கு எல்லா அன்பும் இருக்கும். தாயாகவும் இருப்பாரு, தந்தையாகவும் இருப்பாரு, எல்லா வகையிலும் இருப்பாரு. அதனால ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா வந்தார வள வைக்கும் நம் தமிழகம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு எல்லாரும் உறுதுணை இருப்போம், இருக்கும்ன்ற நம்புவோம், மாற்றம் இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். ஹீரோ சார், நீங்கள் பங்காளி சூரிய மாதிரி இருக்கீங்க. பங்காளி சூரியன் விட ஒரு சும்மா வெற்றி அடையும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த தமிழகம் யாரையுமே கைவிடாது சார். தமிழ் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க, அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போகும்போது அழிச்சிட்டு போவீங்க. நிறைய படங்கள் பண்ணுங்க, நீங்கள் இயக்குங்க, தயாரிக்கட்டும். அப்புறம் எங்கள் அண்ணன் ரகண்ணன் ஜிஆர் மூவிஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, அப்பா படத்தை நான் ரிலீஸ் பண்ண சொல்லி என்னை பல முறை பேசியிருக்காரு. நானும் பங்காளி சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணன் வேல்முருகன் நாங்கள் 2 பேரும் போய் முத பேச போனோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் போயிடுச்சு. ஏன்னா அப்ப இருந்தே பங்காளி படத்தை பண்ணாங்க அப்படின்னு ஆசை. 2வது இந்த படத்துக்கு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அந்த விளம்பரம் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, பங்காளி நடிச்ச அப்பா பையன் பாசத்தை விட்டுன விளம்பரம்.
வேலையில்லாப்பட்டதாக இருந்து இன்னைக்கு வந்து டான்ல இருந்து அப்பால இருந்து அந்த வரிசையில் நிச்சயமா சொல்றேன், இந்த படம் வெற்றி படம் அமையும் அமையும் அமையும். வாழ்த்துக்கள். இந்த டிவிக்கு என்னுடைய அது எல்லாமே உங்களுடைய பிளெஸிங்ல, என் பங்காளியுடைய ஆசீர்வாதத்துல நிச்சயம் விரைவில் வரும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. ராமம் ராகவம் 21 ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாக வந்தோம், நடித்தோம், பணம் வாங்கினோம், போனோன்றது கிடையாதுங்க. என் நெஞ்சுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம். எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க, எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும். ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சமுத்திரக்கனி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க, நம்ம டீமை ஆசீர்வாதிச்சுங்க. தேங்க்யூங்க. என்னமே பேச முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். എല്ലാവർക്കും നമസ്കാരം. আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি. എല്ലാ ডিরেক্টর্স, মিডিয়া ফ্রেন্ডস, എല്ലാവർക്കും നമസ്കാരം. Nan Moksha. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudrakani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudrakani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil film. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து watch and do support us and love you all. Tamil audience, thank you so much. ஸோ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தன்ராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தன்ராஜ் சாரை பார்க்கும்போது எனக்கு முதல் முறையாக அவரை வந்து அவருடைய தோற்றம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு அன்பான மனிதர். இந்த மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி குணாவுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். குணாவும் டைரக்ஷன் பண்ணிட்டான், அடுத்த படம் அவனோடது வருது, அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அவனும் டைரக்டர் ஆகிறான். அண்ட் இந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அருண் சில்வேரும் இன்றைக்கி அவர் இங்கே வரலை, சார் வரலை. அவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பாடல் நான் எழுதிய அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய தம்பி ஸ்ரீகாந்த், அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். தன்ராஜ் சார் வந்து எனக்கு இந்த பாடலுக்கான வந்து கமிட் ஆனதுக்கப்புறமா இந்த பாடலுக்கு சிச்சுவேஷன் எப்படி சொல்வார், அவர் தெலுங்கு, நான் தமிழில் இருக்கேன், எப்படி எனக்கு சிச்சுவேஷன் சொல்வார், எப்படி புரிஞ்சுக்க முடியும், யாராவது டிரான்ஸ்லேட்டர் இடையில தேவைப்படுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதை மீறி ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஒரு சவுத் இண்டியன் தான், அப்போது நம்மளே மாதிரி ஒரு கொஞ்சம் அவருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், அதில் பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் அந்த உணர்வில். ஆனால் அதுக்கு ஒரு அவசியமே இல்லாம போகிற அளவுக்கு அவர் என்கிட்ட ஃபோன்லேயே வந்து சிச்சுவேஷனை ரொம்ப தெளிவாக கதையை மொத்தமாக வந்து சொல்லி எந்த இடத்துல பாட்டு வருது, எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின விதம் வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட்டாக, அவ்வளோ மென்மையாக என்கிட்ட வாங்கினார். அவ்வளோ ஒரு எங்கேயோ இருந்துட்டு ஃபோனில் அவ்வளோ மென்மையாக அவர் எப்படி வந்து இவருக்கு ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப இந்த மேடையில் கூட என்னை வந்து அவர் வரும்போது நேராக பார்க்கல, ரெக்கார்டிங்க்கு வந்து சார் வரல, சென்னையில் நான் தான் ரெக்கார்ட் பண்ணோம், வந்து நான் கூட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ என்ன முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை என்னை மென்ஷன் பண்ணி உங்கள் பாட்டு இங்கே காட்ட முடியாது, அது கிளைமாக்ஸ் சாங்கு அப்படின்னு நீங்கள் என்ன முன்னிறுத்தி பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
அண்டு தெலுங்கில் அவர் வந்து யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 80லேருந்து 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். சிரஞ்சீவி சாரை தவிர மற்ற இருக்கிற அல்லு அர்ஜுன், பவன் கல்யாண் எல்லார் கூடவும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இந்த போன மேடையில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெண்ணிலா கபடி குழு சூரி சார் வந்து பண்ண கேரக்டரை தெலுங்கில் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நானியில் பண்ணியிருக்காரு. நிறையா தமிழ் சினிமாவோட வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. அவர் எனக்கு அப்புறமா பேசுகிறதா இருந்தால் அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினச்சேன். எப்படி இவ்வளோ தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்க, எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு பேச நினச்சேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவைப்பட அளவுக்கு சென்னையில் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதுக்கப்புறமா இந்த தயாரிப்பாளர் பிருத்வி சார்கிட்ட வந்து நான் கேட்டேன், சார் உங்களை பற்றி இந்த மேடையில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ என்கிட்ட வந்து தன்ராஜ் வந்து இந்த கதை சொன்னார். கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா அடிஷ்னலாக வந்து சமுத்திரக்கனி சார் நடிக்கிறாருன்னு சொன்னார். அவ்வளோதான், ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு துபாயில் ஒரு ஃபேமிலி இருக்குது, துபாயில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சமுத்திரக்கனி அண்ணா ஃபேமிலி, சென்னையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ பிரித்தி சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் பின்வரிசையில் உட்காந்துருக்காங்களே மோக்ஷா, அன்பே நீ பனித்துளி நான் தானே புல்வெளி. ஏன்னா மோக்ஷாவுக்கு எனக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. மோக்ஷா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட் தொடர்பு தான். அது தொடர்பு இல்லை, வெளியே இருக்கிற விஷயம் இல்லை. அதான் தொடர்பு தான், கனெக்ஷன் தான். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஓகே. அது என்னன்னா ஏவாள்னு ஒரு படம் பண்ணோம். அங்காடி தெரு மகேஷ் வந்து நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியாக வந்து மோக்ஷா வந்து நடித்தாங்க. அந்த படத்தோட வசனம் நான் எழுதினேன், பாடல்களும் நான் எழுதினேன், கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போது கேரளாவில் குட்டிக்கானம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்கு, நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் வந்து மோக்ஷா வந்து முதல் முறையாக எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்பாவி பொண்ணாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் மோக்ஷா பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இன்ஸ்டாவில் தேடி பாருங்கள். கேரளாவோட டார்லிங்காக இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாங்கிற மாதிரி தோணும். அந்தளவுக்கு மோக்ஷா கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்க நிறைய பேசியிருக்கோம். பிரபஞ்சம், யூனிவர்ஸு, கடவுள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பரதநாட்டிய டான்ஸர், டீச்சர், அப்படி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய மோக்ஷா அண்ட் தன்ராஜ் சார் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் சினிமா சார்பாக. அண்டு இந்த மேடையில் சமுத்திரக்கனியனா இருக்கிற மேடையில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். அண்ணன் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படின்னா சமுத்திரக்கனி அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், யாரை மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும், தளபதி மாதிரி ஆகணும், தலை மாதிரி ஆகணும். ஆனால் எனக்கு வந்து லிட்டரலாக சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யாரை மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திரக்கனி அண்ணன் மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. டைரக்டராகவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்தில் அண்ணன் இருந்தார், நான் பாட்டு எழுதின படத்தில். அப்புறம் சைரன் படத்துலையும் அண்ணன் இருந்தார். ஆனால் இந்த படத்தில் தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன். ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்வின் வாசம் போகுதே வானம் துண்டாய் ஆகுதுன்னு அழகான பாடல் வரிகளோட இந்த வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தம்பிராம அண்ணா இங்கே இருந்தாங்க. நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து பண்ணும்போது ஆசிக்னு ஒரு டைரக்டர் தம்பி இருந்தான். அவன் என்கிட்ட சொல்லுவான், நாங்கள் அந்த படம் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தோட கதை என்னோட கதை அண்ட் அந்த படத்துக்கான பேர் நான் வச்சேன். அதுக்கப்புறம் தம்பிராம அண்ணன்ட்ட பேசி அந்த படத்துக்காக அவரை முதல்ல கதாநாயகனை நடித்தார். இப்படி அந்த படம் ஃபுல்லாகவே நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன். ஈவன் அந்த படத்தில் தான் படத்தில் தான் திக்கி திணற தேவதை பாடலும் இருந்தது. அப்போ ஆசிக் வந்து என்கிட்ட சொல்லுவான், அந்த படத்தோட டைரக்டரு, சார் நீங்கள் வந்து சமுத்திரக்கனி சார், நான் வந்து சசிகுமார் சார், அப்படி ஆகணும் சார் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவான் வந்து. ஸோ அந்த இடம் இன்னும் இருக்குது எனக்கு. அப்படி ஆக வேண்டிய தூரம் இருக்குது. நிறைய பேரை கைப்பிடிச்சு கூட்டு வந்து முன்னாடி விடுறீங்க ஊடக நண்பர்கள். அதே மாதிரி சமுத்திரக்கனி அண்ணன் இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்காக வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டேன். ஆனால் மீதி தூரமும் ஓடி பயணத்தை முடித்தாதான் முழுமை வரும். ஸோ மேடையில் இருக்கும் எல்லா இயக்குநர்களும் அண்ட் சமுத்திரக்கனி உட்பட எல்லாரும் ஊடக நண்பர்களும் என்னுடைய பயணத்தை முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு எமோஷ்னலான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். முழு கதை எனக்கு தெரியறதுனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெறுவாங்க. நன்றி. நன்றி உரை வழங்க அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை அழைக்கிறோம்.
என் சகோதரி உங்களை பற்றி புகழ்ந்து பேசணுன்றாங்க. இப்போ காலையிலே வந்தீங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலாக பத்திரிக்கையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1 நிமிஷத்தில் கதை சொன்னாங்க. கதையை கேரளாலேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் அண்ணா ஒரு கதைண்ணா, அண்ணா கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனு நான் தீபக் மாதிரி தான். என்னன்னா 2014 நிமிர்ந்து ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்து ஷூட்டிங்கில் வந்து ஜனபாய் கபிராஜா தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான். யாரையா கூப்பிட்டு வந்து அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பாங்க. ஆனால் இவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு நான் ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லா இருக்கும். அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம். அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட் வந்தேன். என்ன ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோன்னு என்ன யார் அப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். என்ன பண்ணுறோம்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது. நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்கிறேன், ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டுருக்கு. இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான். இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா, அவங்க ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும் நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றி நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் முன்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் அவன் தடுமாறினான். நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுற, எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணான். நல்ல டைரக்டர் ஆகுவார். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாம் அவங்க தானே பேசினாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயே கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது.
நம்மக்கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால் தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசு இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலைச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துட்டு இருக்க. ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கணும். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கியெல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே, வெல்வோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க.